வணக்கம் ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் நேயர்களே. காலையில எந்திரிச்சுடனே காலைக்கடனை சரியா முடிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? குழந்தைகள் முதல் வயசானவங்க வர இன்னைக்கு நிறைய பேரை வதைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த மலச்சிக்கல். இதுக்கு மாத்திரை மருந்துன்னு கெமிக்கலை தேடி போகாம நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற சில கீரைகளை வச்சே இதை எப்படி நிரந்தரமா குணப்படுத்தலான்னு இந்த வீடியோல பாப்போம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மலச்சிக்கலை விரட்டும் 3 முக்கிய கீரைகள். கீரை வகைகளில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குடலை சுத்தம் செய்து மலத்தை இலகுவாக்க உதவுகிறது. 1. மணத்தக்காளி கீரை. ஏன் சாப்பிட வேண்டும்? மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணமே குடல் புண் மற்றும் உடல் சூடுதான். மணத்தக்காளி கீரை குடல் மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றி செரிமானத்தை சீராக்குகிறது. சாப்பிடும் முறை: பாசிப்பருப்பு சேர்த்து மசியல் அல்லது கூட்டாக செய்து சாப்பிடலாம். 2. முருங்கைக்கீரை. ஏன் சாப்பிட வேண்டும்? முருங்கைக்கீரை ஒரு சிறந்த இயற்கை மலமிளக்கி. இது குடலின் இயக்கத்தை தூண்டி நீண்ட நாட்களாக தேங்கியிருக்கும் பழைய மலத்தை கூட வெளியேற்ற உதவும். சாப்பிடும் முறை: மாலையில் முருங்கைக்கீரை சூப் குடித்து வந்தால் அடுத்த நாள் காலையில் வயிறு சுத்தமாகும். 3. பசலைக்கீரை அல்லது பருப்புக்கீரை. ஏன் சாப்பிட வேண்டும்? இந்த கீரைகளை சமைக்கும்போது ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். இது மலக்குடலை மிருதுவாக்கி மலம் கழிக்க சிரமப்படுபவர்களுக்கும் மூலநோய் உள்ளவர்களுக்கும் வலி இல்லாமல் மலம் வெளியேற உதவும். வயது வாரியான தீர்வுகள்: ஒரே கீரையை எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. வயதுக்கு ஏற்ப எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். குழந்தைகளுக்கு பிரச்சனை: குழந்தைகள் கீரையை மென்று சாப்பிட மாட்டார்கள், செரிமானமும் தாமதமாகும். தீர்வு: பருப்புக்கீரை அல்லது பசலைக்கீரையை நன்றாக வேக வைத்து சாதம் மற்றும் நெய் சேர்த்து மசித்து ஊட்டலாம், அல்லது வடிகட்டிய கீரை சூப் கொடுக்கலாம். பச்சையாக கீரை ஜூஸ் தரக்கூடாது. முதியவர்களுக்கு பிரச்சனை: வயதானவர்களுக்கு குடல் இயக்கம் மிகவும் மெதுவாக இருக்கும், மேலும் முருங்கைக்கீரை போன்ற நாரடர்ந்த கீரைகளை அவர்களால் மென்று ஜீரணிக்க முடியாது. தீர்வு: இவர்களுக்கு வல்லாரைக்கீரை அல்லது மணத்தக்காளி கீரையை சூப் அல்லது மசியலாக தரலாம். முக்கிய குறிப்பு: கீரை தவிர வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் தீவிரமாக இருந்தால் இரவில் வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அல்லது திரிபலா சூரணம் கலந்து கொடுப்பது உடனடி பலன் தரும். பெரியவர்களுக்கு பிரச்சனை: போதிய உடற்பயிற்சியின்மை, ஐடி வேலை, ஒரே இடத்தில் அமர்வது, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள். தீர்வு: வாரத்தில் 3 நாட்கள் மதிய உணவில் முருங்கைக்கீரை பொரியல் அல்லது மணத்தக்காளி கீரை கூட்டு கட்டாயம் இடம்பெற வேண்டும். ஃப்ரெஷ் வைப்ஸ் ஆரோக்கிய விதிகள்: நேரம் முக்கியம். கீரைகளை எப்போதும் மதிய உணவில் மட்டுமே சேர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் கீரை சாப்பிட்டால் செரிமான கோளாறு மற்றும் வாய்வு தொல்லையை ஏற்படுத்தும். தண்ணீர் அவசியம். கீரையில் உள்ள நார்ச்சத்து வேலை செய்ய வேண்டுமானால் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிக்காமல் கீரை மட்டும் சாப்பிட்டால் மலச்சிக்கல் இன்னும் அதிகமாகும். மைதாவை தவிர்க்கவும். மைதா, பரோட்டா, பேக் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து நார்ச்சத்து உள்ள பழங்களை அப்படியே சாப்பிட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமே செல்வம். நன்றி, வணக்கம்.